இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு பேட்டரி, அதாவது நான் ரிமூவபிள் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோனுக்குள்ளே இன்பில்டாக வர பேட்டரி. இந்த மாதிரி பேட்டரியில் வந்து வெளி சைடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆனால் உள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கிறீங்களா? ஸோ வாங்க காட்டுறேன். முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து பேப்பரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது எதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை வந்து நம்ம மேலே பேப்பரை கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் சூடாகும். சூடானதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த மாதிரி தான் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கும்போதே நெருப்பு வந்துடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கேஸ் வந்து வெளியே லீக் ஆகும்போது, வெளியே இருக்க ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகும்போது ஃபயர் ஆகும். அதனால தான் இதை நான் வீட்டுக்குள்ளே பண்ணாமல் வெளியே வச்சு பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வெளியே யாரும் இல்லை, காம்பவுண்டுக்குள்ளார நான் மட்டும் தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தீப்பிடிக்கிற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. அதனால தைரியமாக நான் கை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு வந்து நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. அது எதுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டரியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டாலுமே அது வந்து வெளியே கேஸ் லீக் ஆனால் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேட்டரி வந்து நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் டெஸ்டர் வச்சு பஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா பஞ்ச் பண்ணும்போது அதுலேருந்து கேஸ் வந்து லைட்டாக வெளியே வரும்போது அந்தளவுக்கு ஃபயர் எதுவும் வரல. அதனால லைட்டாக நான் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பரை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள். இந்த பேட்டரியில் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க கவர் பண்ணியிருக்க வந்து அலுமினிய பேப்பர் மாதிரி இருக்குது, அதாவது அலுமினிய கோட்டிங் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. எந்த ஹார்டான ஒரு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி தெரியல. வெறும் பேப்பர் மட்டும் இதில் சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு 4 லேயர் கிட்ட, 4 லேயரோ ஒரு 5 லேயரோ கிட்ட வரும். வேறு இந்த கார்பன் சீட் மாதிரி இந்த மாதிரி பேப்பர் தான் அதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள வந்து சில பவுட்ரு மாதிரி இருக்கும். அது பவுட்ரு தானே இல்லை அந்த கேஸ் தான் அந்த பவுடராக மாறி இருக்கிறதால அந்த பவுட்ரு தான் கேஸாக மாறுதா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும். ஒரு 4-5 லேயரில் பேப்பரை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கிட்ட, 1 மீட்டர் இல்லைன்னா அது 3/4 மீட்டர் கிட்ட வரும் லென்த்து. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணாலுமே எல்லாம் பேப்பராக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே எந்த மெட்டல் மெட்டீரியலுமோ எது ஹார்டான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பேப்பர் தான். ஒரு 4-5 பேப்பரை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அப்படியே சுருட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் பேட்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நோக்கியா பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வளைக்க கூட முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே மெட்டல்லே கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர இன்பில்டு பேட்டரி எல்லாமே இந்த மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டரி தான் அதிகமாக வருது. சும்மா வெறும் பேப்பர் மட்டும் தான் உள்ளே சுற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த பேட்டரிக்குள்ளார இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு அதே மாதிரி இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஊசி இல்லைன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்துகிட்டு அந்த பேட்டரியில் குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.